ஏனன்பா ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக மைக்ரோமேக்ஸ் பார்த்தீங்கன்னா பல யுகங்கள் கழிச்சு மைக்ரோமேக்ஸை இன்2பிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோமேக்ஸ் இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவில் செல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய டவுட்டாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா யூனிசாக்குங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் தான் வருது. ஸோ ப்ராசரில் பார்த்தீங்கன்னா எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. ஆனால் இந்த ப்ராசரை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்களே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கேள்விப்படாமல் தான் இருந்தேன். ஆனால் ப்ராசர் மேனுஃபேக்சரிங்கில் யூனிசாக்கும் ஒரு பிராண்டு தான். ஓகேங்களா? ஸோ இந்த யூனிசாக் ப்ராசர் வச்சு எப்படி இந்த இன்2பியை செல் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி இன்1பியை பார்த்தீங்கன்னா இதோட ஒரு பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு போவீங்களா இந்த ஸ்மார்ட் ஃபோன் போவீங்களா சொல்லி ஒரு கன்ஃபியூஷன்ல இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ பாருங்க, வீடியோ பார்த்து பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. மைக்ரோமேக்ஸ் பல யுகங்கள் பல போராட்டங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்2பிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூனிசாக் ப்ராசரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்ப்போம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை எதில் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் தான். ஸோ இப்போ இருக்கிற எல்லா பிராண்டும் பிளாஸ்டிக் தான் ஒரு மெயினான யூசேஜ் பொருளாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கிளாஸ் பார்க்கறதே பார்த்தீங்கன்னா ஒரு ரேரான ஒரு விஷயம் தான். நீங்கள் 1 லட்ச ரூபா ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணாலும் நாங்கள் பிளாஸ்டிக் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு பிராண்ட் இருக்குது. அது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பில் தான் கொடுத்துருக்காங்க. வித் உங்களுக்கு 186 கிராம்ஸ் ஹெவி வெயிட்டோட வருது. அதுக்கு மெயினான காரணம் இதோட பேட்டரி 5000 mAh பேட்டரி பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேட்டரியில எல்லாம் குறை வைக்கலாங்க. ஆனால் இதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்தால் தான் எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. எப்படி சாம்சங் A22 5G இந்தியா கொஞ்சம் அது மாதிரி. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 8.6 mm திக்னஸோட. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 8.6 mm திக்னஸோட வருது. ஸோ ஒரு ஹெவியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான கலர் வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது. க்ரீன், ப்ளூ, பிளாக்ங்கிற 3 வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ தூக்கி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க இதோட மெயின் ஃபோக்கஸுக்கு போவோம். ஸோ இதோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸர் தான் இதோட மெயின் ஃபோக்கஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா யூனிசாக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாத ஒரு ப்ராசர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யாருக்கும் தெரியாத ஒரு ப்ராசர், புது பிராண்டு கிடையாது. ஸோ யூனிசாக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரிங்ல இருந்துட்டு ஒரு பிராண்டு. ஸோ இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சைனாக்கு சேர்ந்த ஒரு பிராண்ட் தான். ஸோ யூனிசாக்கோட ப்ராசஸர் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா சைனால தான் இருக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சைனால வந்து அதிகமாக ஃபீச்சர் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ப்ராசஸர் மேனுஃபேக்சர் பண்ணுற பிராண்டாக தான் யூனிசாக் இருக்கு. ஸோ யூனிசாக் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான நார்மலான ஃபோன்ஸுக்கு தான் அந்த ஃபீச்சர் ஃபோன்ஸ் தான் அதிகமாக ப்ராசஸர் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. அப்புறம் காலம் கடந்து போகிறதுல பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்லேயும் குதிச்சுட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் இப்போ மைக்ரோமேக்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிசாக்கோட ஒரு புது ப்ராசஸரோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மைக்ரோமேக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இன்2பியில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா யூனிசாக்கோட T610ங்கிற இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட மீடியாடெக்கோட ஹீலியோ G85 அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு இல்லைனாலும் G70 அளவுக்காவது ஒரு சூப்பரான பர்ஃபார்மிங்கான ஒரு ப்ராசஸர் தான். ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடாக்ஸோட A75ங்கிற இந்த கோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1.85 கிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான கோரால் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ப்ராசஸர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண நம்ம எதிர்பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபியூன்னு பார்த்தாங்கன்னா மேலியோட G52 M02ங்கிற இந்த ஜிபியூ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங்க்கு ஒரு நார்மலான ஜிபியூ. ஸோ அந்த 10,000 rupees அண்டர் பட்ஜெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மிங் பண்ணுற ஒரு ஜிபியூ தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android 11 சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மைக்ரோமேக்ஸ் கிட்டேருந்து வர ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட யூஐ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த க்ளீன் யூஐன்னே சொல்லி ஆகணும். ஸோ ஏன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் எல்லாமே தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் கூட வந்து அதிக பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கனால அவங்களோட யூஐயில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கும். என்னன்னா ஏகப்பட்ட பக்ஸ் இருக்கும், நிறைய விதமான ஆப்ஸ் இருக்கும். இதெல்லாமே ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும். ஸோ ஷவுமியோட அந்த MIUI பார்த்தீங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிருக்குன்னு சொல்கிற அளவுக்கு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிருக்கு. ஸோ அதை பற்றி அப்புறம் போக டீட்டெயில் பார்ப்போம். ஸோ அடுத்து அந்த ஸ்மார்ட் டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் உங்களுக்கு 6.52 inches ஒரு IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட ஒரு 400 nits பீக் பிரைட்னஸோட இந்த டிஸ்பிளே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மைக்ரோமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹை ரெஃப்ரெஷ் பில்ட் கிடையாது இது. ஸோ ஏன்னா இவங்க கொண்டு வந்து ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு செமியான ஒரு ப்ரைஸ் தான், ஒரு ஓவர் ப்ரைஸ் எல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி மைக்ரோமேக்ஸோட இன்1B இருக்கு, அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு டவுட் இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரான்னு பார்த்தோம்னா உங்களுக்கு டுவல் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. 13 MP மெயின் ஷூட்டரும் 2 MP டெப்த்தும் கொடுக்குறாங்க. ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான ரா இமேஜஸ் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஃபீச்சர்ஸில் பற்றி உங்களுக்கு ப்ரோ மோடுன்னு சொல்லி நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கேமராவில் பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா செல்ஃபின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. செல்ஃபி பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான செல்ஃபி தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ ஒரு ஆன்லைன் கிளாஸுக்கு சஜெக்ட் பண்ணுற ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனை தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ ஃபைனலாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இதில் 5000 mAh பேட்டரி இருக்குது. இதை நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ணலாம். கூடவே உங்களுக்கு ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்காகவே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 10,000 rupees 9,000 rupees கீழே இருக்கிற ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான ரேம் ஆப்ஷன்ஸோட வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா 464, இன்னொன்று 664 வேரியன்ட். ரெண்டுத்துக்கு என்ன ரேட் டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா 1000 rupees தான். ஸோ இதோட பேஸ் வேரியன்ட் 464 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 8,000 rupees செல் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட 664 வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 9,000 rupees செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக தான் தெரியுது. ஸோ மைக்ரோமேக்ஸ் அவங்களோட பட்ஜெட்டில் தான் அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸை டீல் பண்ணிருக்காங்க. ஸோ பட்ஜெட்டில் டீல் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த IN1Bக்கு என்ன வேலை தான் எனக்கும் புரியல. எதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னொரு பெரிய அப்கிரேடோட விட்டுருக்கலாம். பட் இந்த யூனிசாக்ங்கிற ப்ராசர் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இடம் பிடிக்குதுன்னு சொல்லி வரும் நாட்கள்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஸோ வீடியோ பிடிச்சத மறக்காம நம்ம சேனல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற ரெகுலரான வீடியோக்கு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வரைக்கும் பாய்.